கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாகிய யாவை கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வார்த்தைகளை நாளிலே நாம் கூறிக்கொண்டு, இந்த குருத்தோலை பண்டிகை என்று கொண்டாடப்படுவது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றாக இருக்கிறது என்பதாக நம்ம பார்க்குறோம். இந்த குருத்தோலை பண்டிகையில் மிக முக்கியமாக குருத்தோலைக்கும் வேதாகமத்துக்கும் தொடர்பு உண்டா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், 2 வசனம் அங்கு காணப்படுகிறதாக பார்க்கிறோம். ஒன்று, யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று அங்கு சொல்லுவதாக பார்க்கிறோம். அப்போ குருத்தோலைகளை பிடித்து கொண்டு எதிர்கொண்டு போகிறார்கள், ஓசன்னா என்று பாடுகிறார்கள். ஓசன்னா என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அது காப்பாற்றும் என்ற பொருளை உடையதாக இருக்கிறது என்பதாக பார்த்தோம். அப்போ இவங்க குருத்தோலையை பிடிச்சிட்டு இவங்க போகிறாங்க, அவங்க எதிர்கொண்டு போகிறாங்க, இயேசுக்கு எதிர்கொண்டு போகிறாங்க. அப்போது இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அப்படிங்கிற பாட்டை அவங்க பாடிட்டு போகிறாங்க. இது ஒரு முதல் சம்பவமாக காணப்படுகிறது. இரண்டாவதாக வெளிப்பசுவேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரங்களிலும் ஜனங்களிலும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமான ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் அப்படிங்கிறார். அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க குருத்தோலையை பிடிச்சிட்டு போகிறாங்க. குருத்தோலை இருந்துன்னா கொடுங்க, ஒரு குருத்தோலை இருந்துன்னா கொடுங்க. அவங்க குருத்தோலை பிடிச்சிட்டு போகிறாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி குருத்தோலை பிடிச்சிட்டு அவங்க போகிறாங்க. தெரியுதா? 2000 வருஷம் குருத்தோலை பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது வழிநடந்து போகிறார்கள், குருத்தோலை பிடித்து கொண்டு வழிநடந்து போகிறார்கள். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த யுகத்தின் முடிவில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது திரள் கூட்டமான ஜனங்கள் அவர்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு தங்கள் கையில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டி அனுபவம் சிங்காசனம் பண்ணுவாங்க நிற்க கண்டேன்கிறார். அப்படின்னு இந்த குருத்தோலை இங்கே பிடிக்கிற குருத்தோலை எங்கே போய் நிற்கிதுன்னு பார்த்தோம்னா, அவருடைய ராஜ்யத்தில் போய் தான் நிற்கிது அப்படின்னு சொல்லுவதாக அந்த இடத்துல பார்க்கணும். அப்படின்னா இந்த குருத்தோலையில் ஒரு 4 தத்துவம் அடங்கி இருக்கிறது என்பதாக நம்ம பார்க்குறோம். ஒன்று, இந்த குருத்தோலை நேர்மையாக இருக்கிறது. பார்த்தீங்க, குருத்தோலை பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும், குருத்தோலை நேர்மையாக இருக்கும். ரெண்டாவது, இந்த குருத்தோலை நேர்மையாக இருக்கிறது. இந்த நேராக இருந்தாலும் அங்கே இங்கே முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குருத்தோலை இது தூய்மையாக இருக்கிறது. இந்த குருத்தோலை தூய்மையாக இருக்கிறது. புதுசு இல்லையா? புதுசு தானே. குருத்தோலை தூய்மையாக இருக்கிறது. மூன்றாவது, இந்த குருத்தோலை இப்படி உயரமாக இப்படி அப்படியே நேராக நின்னாலுமே அதோட டிப்பு பாருங்க, அதோட டிப்பு என்ன ஆயிடுச்சது? கீழே வளையுது. டிப்பு கீழே வளையுது. அப்போ அது தாழ்மை அப்படிங்கிறார். நான்காவதாக 3 சொல்லட்டுமா? 3 சொல்லணுமா 2 சொன்னோம்? 4வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஓலை அல்ல, இது 2 ஓலை ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் பிரிச்சிங்கன்னா என்ன ஆகும்? இதில் 2 ஓலை இருக்கிறது பார்க்கணும். 2 ஓலையை தான் என்ன பண்ணுறாங்க, இந்த குருத்து ஓலையாக இருக்கிறது என்பதாக. இப்படி பார்த்தீங்கன்னா 2 பிரியும். அது 2 பிரியும். ஆனால் என்ன பண்ணும், இதை 2 பிரியறது அப்படி ஒட்டிக்கும். 2 பிரியறது ஒட்டிக்கும். நீங்கள் தனியாக பிரித்து இப்படி பிரித்து எடுத்துட்டோம். பிரித்து எடுத்துட்டு ஆகிடுது, இது தனித்தனியாக வந்துடுது. ஆனால் குருத்தோலை அது பிரியாது. இப்போ பிரிச்சுட்டாங்க. இப்போ என்ன கேட்டால், இது ஒரே ஓலையாக இருக்கிறது என்பதாக பார்க்குறோம். ஒரு ஓலை 2 பிரிக்கக்கூடிய ஓலையாக இருக்கிறது. பார்த்தீங்களா? ஆக்சுவலாக 2 ஓலை. இது 2 ஓலை இருக்குது. இது பார்த்தீங்களா?
இது 2 வளர்ந்து வரும்போது என்ன ஆகும், இது 2ஆக பிரியும். இது 2ஆக பிரிஞ்சு பிரியவே மாட்டேங்குது, குட்டிங்களும் ஒட்டிக்குது. எனக்கு 2 ஓலையும் ஒரு ஓலை எனக்கு தெரில. அப்போது அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை இந்த குருத்தோலையில் காணப்படுகிறது. ஒரே ஓலை தான் அணைச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் இந்த ஒரே ஓலையை பிரிக்க முடிய மாட்டேங்குது. ரெண்டு ஒன்றாக இணைந்திருக்கிறது என்பதாக பார்க்குறோம். அப்படின்னா இது ஒற்றுமையை குறிக்கிறதாக இருக்கிறது என்பதாக அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். முதலாவது அது நேர்மை என்று சொல்கிறார். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதுகிறாரு. கொலோசையர் 3:1 அவர் சொல்கிறாரு, இப்படி இருக்க சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள கிறிஸ்து கடவுளுடைய வலது பார்சத்தில் வீட்டுக்குற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவர்கள் அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். அப்ப நேர்மையா மேலானவைகளை தேடுங்கள்ங்கிறார். 2வதாக அந்த ஓலையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பரிசுத்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தில் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எப்படியாமா படிங்க. 1 பேதுரு 1:15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். முதல்ல நீங்க நேர்மை உள்ளவர்களா இருங்கள். 2வது பரிசுத்தம் உள்ளவர்களா இருங்கள். எல்லாத்தையும் பரிசுத்தம் பாருங்கள். ஏன்? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் எங்க ஆண்டவராகிய அப்படின்னு எழுதி இருக்கிறது என்று சொல்ல லேவியராகமத்தில் இதை குறித்து நிறைய நான் படிக்கிறவர்களாக இருக்கிறோம் பெருமானங்களே. அப்படின்னா 2வதாக அது பரிசுத்தம், அது தூய்மை என்பதாக அந்த இடத்துல பார்க்கிறோம். முதல்ல நேர்மை, 2வது தூய்மை. அதான் சங்கீதம் 51:10-11 சங்கீதக்காரனாகி தாவீது பாவரிக்கை சங்கீதத்திலே அவர் எழுதும்போது என்ன சொல்லுகிறார் பாருங்கள். சங்கீதம் 51:10-11. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அப்படின்னா இந்த பரிசுத்தம் அது இருக்க வேண்டும், அது நேர்மையாக இருக்க வேண்டும். 2வது தூய்மையாக இருக்க வேண்டும், அது பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். 3வதாக இது தாழ்மை உள்ளதாக இருக்கிறது. ரெண்டுமே பண்ணுங்க. 2 தனித்தனியாக வச்சிருக்கிற தெரியுதா? 2 பாருங்க. மேலே போனோன்னா அப்படியே கீழே இறங்குது. என்னதான் மேலே போனால் அப்படி கீழே இறங்கணும். அது இப்படி பிடிச்சிட்டு போனாங்கன்னா அது அப்படியே மேலே நிமிர்ந்து நிற்கிறது இல்லை, அப்படியே தாழ இறங்குது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-11 பாருங்க. பிலிப்பியர் 2:5-11. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-11. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க. ஆபிரியமான சகோதர சகோதரி, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்கு, நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே முடிவரையும் தாழ்த்துற அந்த சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுது. அவர் கடவுளுடைய ரூபமாய் இருந்தும் கடவுளுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், கடவுள் மாதிரி இருக்கிறார், எனக்கு கடவுள் சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்புறம் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் அதாவது விளக்குறாரு பாருங்க, எப்படி அழகா விளக்குறார் பவுலடியார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், தம்மை தாமே தாழ்த்தினார். அதுதாங்க தாழ்மை. அது அப்படியே மேல போனாலும் பாருங்க அப்படியே கீழே இறங்குது பாருங்க. அதாங்க அதுல கூடிய தத்துவம். தம்மை தாமே தாழ்த்தினார். அந்த தாழ்த்தினால என்ன நடந்துச்சாமா? படிங்க 11 வரைக்கும். ஆதலால் கடவுள் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, அதனால கடவுள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடக்கும்படிக்கும் பிதாவாகிய கடவுளுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும். பிதாவுக்கு மகிமையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று கர்த்தர் என்று அறிக்கும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். நாமத்துக்கு மேலதான் அவர் தந்தருளினார்.
இதுதாங்க. அப்போ தாழ்மை, தன்னைத்தான் தாழ்த்து உயர்த்தப்படுவான் என்று சொல்கிறது. அந்த தாழ்மை வேணும். அப்படியே நிமிர்ந்து நிற்கிறதில்ல, அப்படியே தாழ்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை மக்கள் வரும். அதுதான் மூன்றாவதாக. முதல் நேர்மையை சொல்லுகிறது, ரெண்டாவது பரிசுத்தத்தை, தூய்மையை சொல்லுகிறது, மூன்றாவது அது தாழ்மையை சொல்லுகிறது, அது இறுதியாக அது ஒற்றுமையை சொல்லுது. பிரிக்கவே முடியல. பிரிச்ச பார்த்தா பிரிக்கவே மாட்டேங்குது. பிரிஞ்சே வரும். ஒரே இலைன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நல்லா பார்த்து பிரிச்சாலும் அது ரெண்டு இலைங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் அது பாருங்க, அந்த தாழ்மையாக இருக்கும்போது, அது தூய்மையாக இருக்கும்போது அது ஒரே இலையாகத்தான் இருக்கிறது, ஒற்றிக்கொண்டே இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். 119ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. 133 1ஆம் வசனம், மன்னிக்கவும், 133 1ஆம் வசனம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது என்று சொல்லுகிறார். இந்த ஒருமித்த வாசம், தாழ்மையுள்ள வாசம், நேர்மையான வாசம், பரிசுத்தமான தூய்மையான வாசம் என்று சொல்லுகிறார். அப்படி இருந்தா எங்களை கொண்டு போய் நம்மளை நிறுத்துறாரு பாருங்க. இந்த வசனத்தை மாத்திரம் நான் கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். யோவான் எழுதி நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வரைக்கும் வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 17 20 முதல் 27. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல், அங்க 12 பேர், இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கும் வேண்டிக் கொள்கிறேன். அன்னைக்கு அந்த வார்த்தை நம்ம எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை படிச்சு நாம விசுவாசிக்கணும்ங்கிறாரு. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக, பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கத்தக்கதாக, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இதாங்க திருத்துவம். பிதா, குமாரன், சபை என்று அழைக்கப்படுகிற ஒரு ஒற்றுமைப்பாடு நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி, நாம் எப்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாகவே இருக்கிறார்கள், அப்படி ஒன்றாய் இருக்கும்போது அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன்கிறார். அந்த மகிமையை கொடுத்துருக்கிறார். அதனால நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நாம நேர்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் நேர்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் தூய்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் தாழ்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒற்றுமை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். இது எல்லாம் நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தியிருக்கிறார். பவுல் அதை வழிமொழிந்திருக்கிறார். அதனால தான் இது நமக்கு தெரியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் நம் கண்களை குருடாக்கி விட்டார் என்பதாக பார்க்கிறோம். ஒரு வசனத்தை வாசித்து பொழுது கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கடவுளுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம், இப்படிப்பட்ட கடவுளுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் நற்செய்தியின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராத, அவிசுவாசிகளாக இருக்கிறாங்க நிறைய பேர். நாம அப்படி இருந்திருக்கலாம். அவிசுவாசிகளாக அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் கடவுளானவன், இந்த பிரபஞ்சத்துல தேவனாக கடவுளாக இருக்கக்கூடிய என்ன பண்ணிட்டாராமா, அவர்களுடைய மனசை குருடாக்கிட்டான். மனசை குருடனாக்குனதுனால நம்மிடத்திலே அந்த நேர்மை காணப்படுவதில்லை, தூய்மை காணப்படுவதில்லை, தாழ்மை காணப்படுவதில்லை, ஒற்றுமை காணப்படுவதில்லை. எனவே பிரியமானவர்களே, இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த குருத்தோலையின் தத்துவமாக இருக்கக்கூடிய இந்த 4 காரியங்களை நாம் மனதிலே கொண்டு செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். 1, நாம் மேலானவைகளை தேடக்கூடிய நேர்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். 2வதாக, நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுவது போல நாம் பரிசுத்தம் உடையவர்களாக, தூய்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். நேர்மை உடையவர்களாக, தூய்மை உடையவர்களாக. 3வது, நாம் கிறிஸ்து தன்னை முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், அதாவது சிலுவையின் முடிவந்தம் தன்னை தாழ்த்தினார் என்ற வசனத்திற்கு ஒப்ப நம்மை தாழ்மையுடையவர்களாக, தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நிறைவாக நாம்
ஒற்றுமை உடையவர்களாக சகோதர சகோதரிகளுக்குள், குடும்பங்களுக்குள், சபைகளுக்குள் ஒற்றுமை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக இந்த 4 தத்துவங்கள் இந்த குருத்தோலையில் மறைந்திருக்கிறது என்பதாக அந்த இடத்துல வந்து பார்க்கிறோம். ஒன்று, அது நேர்மை. இரண்டாவதாக தூய்மை. மூன்றாவதாக தாழ்மை. நான்காவதாக ஒற்றுமை. எனவே நாம் ஒற்றுமையாக இணைந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று நமது மூதாதையர்களும் சொல்லியிருக்கிறார்கள். கடவுள் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.